தேவன் ஐஸ்வர்யத்தினுடைய தேவன், அவ்வளோ பெரிய தேவன் தான் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டாகுது. அந்த தேவைகளுக்கு மத்தியில் அது சந்திக்கிற அந்த ஆதாரம் எங்கிருந்து எனக்கு இது சந்திக்கப்படுதுன்னு தெரியாத ஒரு அனாதை மனப்பான்மையோடு கூடவே அநேக நேரங்கள் நம்ம வாழ்கிறதுனால என் தேவையை நான் தான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு பிரயாசப்பட ஆரம்பிக்கிறேன். எப்படி ஒரு பிள்ளை பிறந்து அப்பா அம்மா இருந்தும் அந்த பிள்ளைக்குள்ள அப்பா அம்மா எதுவுமே செய்ய மாட்டாங்கன்ற உணர்வு வந்தால் அது புசாட்டி அது வீடு வீடாக போக ஆரம்பிச்சிடும். கடைசியில் அதுவே பழகி போய் அதுக்கு ஒரு தேவை அப்படின்னா யாரோ எங்கேயோ இருந்து தான் சந்திக்கின்ற மாதிரி ஆயிரும். ஆனால் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்துச்சுன்னா, தாய் தகப்பனுக்கு அது எவ்வளோ பெரிய அவமானம், பெரிய அவமானம். என் பிள்ளை அவனுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன், என்கிட்ட இருந்து வந்து கேட்காம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்டு அப்படி தெருவில் இருக்கிற எல்லா வீடுகளையும் போய் அதை அலைஞ்சு தெரியுது அப்படின்னா பெத்த தாய் தகப்பனுக்கு அது பெருத்த அவமானமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவமானமாக உணர்ற தேவனாக இருக்கிறார். எப்போ எனக்குன்னு ஒரு தேவை வரும்போது அந்த தேவைக்காக நானே அதை தேடி திரிஞ்சு அலைஞ்சு ஒரு அனாதை மாதிரி திரிகிறேன் அப்படின்னா நிச்சயமாக தேவன் அந்த இடத்த தன்னுடைய அவமானமாக அதை கருதுகிறார். அதுக்குத்தான் சிலுவை ஒன்று போதும். நீங்கள் அதை தியானிக்கும் போதே தெரிஞ்சிடலாம் அதுக்குள்ள தேவன் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார். அந்த சிலுவையின் மூலமாக என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது. இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு ரட்சகர்னு சொல்றதுனால எனக்கு என்ன லாபம் வந்தது? அது முழுக்க முழுக்க நமக்கானதாகவே இருக்குது. இயேசு பிறந்தது நமக்காக, இந்த பூமியில் வாழ்ந்தது நமக்காக, சிலுவையில் அடிக்கப்பட்டது நமக்காக, பாதாளம் வரைக்கும் போனது நமக்காக, உயிர் தெழுந்தது நமக்காக, இன்னைக்கும் பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருந்து வேண்டுதல் செய்கிறது நமக்காக. அப்படின்னா இவ்வளவு நடந்தோம். அந்த நமக்காகன்னு அவங்க மற்றவங்க சொல்றாங்க, ஆனா நான் சொல்ல முடியுதா விஷயம்? அது எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது, என்ன நடந்தது, அதனால எனக்கு என்ன லாபம் அடைஞ்சிருக்கிறேன். அதனால தான் இயேசுவை தேடி வர்றதுக்கு ஆண்டவர் லாபத்துக்குனே தான் அழைக்கிறார். பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதிக்கிறேன்றாரு. உனக்கு லாபதரம் கூடிய ப்ராஃபிட்னு போட்டிருக்கு. உன் வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டு பண்ணும்படி என்கிட்ட வராத. என்கிட்ட வந்து நீ நஷ்டமா இருக்கிற அப்படின்னா பரிதாபம். என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அப்ப என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது? எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, செய்யும் தொழிலே தெய்வம், கடின உழைப்பை பார்த்தீங்கன்னா இங்கே வெற்றின்னு சொல்லிட்டு உலக மனுஷர்கள் சில லோகத்தை போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகம் எல்லாமே நமக்குள்ள மண்டையில் ஏறி அதுதான் வேத வாக்கா உள்ள உட்காந்துருக்கு. உழைக்கணும் இல்லையா? கடவுள் உழைப்புக்கு எதிரானவர் இல்லை. ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை எனக்கு தரணும். உலக மனிதர்கள் இன்னைக்கு உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க, அதுக்கேற்ற பலன் இவ்வளோதான் முடியுது. ஆனால் இவ்வளோதானா இவங்களை ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த எல்லை இவ்வளவுதானா, அந்த வரம்பு இவ்வளவுதானா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதுக்குத்தான் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். என் பிள்ளை நான் படிக்க வச்சேன், இந்த மாதிரி வேலை கிடைச்சா கை நிறைய சம்பாதிச்சிருவான், காசு வந்துடும். ஆனால் அதுதான் அவன் வாழ்க்கை இல்லை. அதை எப்படி அதை பாதுகாக்கிறது, எப்படி அதை பெருக்கிறது, எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி அதை செலவு செய்கிறது, அந்த தேவன் வேணுமே. குற்ற மனசாட்சியோடு கூடவே ஒரு காரியத்தை வாங்கி கள்ளத்தனத்தை பண்ணி ஏமாற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா அதை சகஜமாக்கிட்டாங்க. அதெல்லாம் தப்பு இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்க முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது, அதிலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் ஒன்று இருக்குது. அதில் வேதனை இல்லாமல் கடைசி காலம் வரைக்கும் நிம்மதியோடு கூட உங்கள் சந்ததிக்கு ஒரு நல்ல சொத்துக்களை ஆஸ்திகளை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகிய தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். வசிங்க ஆதியாகமம் 15 ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். தேவன் நம்முடைய தேவைகளை எப்படியெல்லாம் அவர் சந்திக்கிறார், அதற்கு அவர் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. 15:18 இருந்து அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி 21 எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஒரு ஐஸ்வர்யத்தினுடைய உடன்படிக்கை. ஒரு தேவன் மனிதனிடத்துல இறங்கி வந்து அவர் கேட்கவே இல்லை. ஆபிரகாம் கேட்காத ஒரு காரியத்தை இங்க பேசுறார். ஆண்டவரே எனக்கு வைத்து 3 வேளைக்கு எனக்கு சோறு கிடைச்சா போதும் தான். எல்லா மனிதனுடைய நினைப்பும் அதுதான், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை போதும். ஆண்டவர் சொல்லுகிற உனக்கு போதும், என்னைய நம்பி நீ வந்திருக்கிற, அடுத்து உன்னை நான் தான் அழைச்சிருக்கிறேன். எப்படிப்பட்ட அழைப்புனா ஒரு ஐஸ்வர்யம். இந்த பூமியில ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார்,
அவர் இப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறாருங்கிறத இந்த பூமிக்கு நான் காட்டுறதுக்கு தான் நான் உன்னை அழைச்சேன், உனக்காக நான் உன்னை அழைக்கலை. அதனால தான் நீங்கள் திருப்தி அடைஞ்சா போதாது, அவர் திருப்தி அடைகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த ஐஸ்வர்ய உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா மேலே சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பலியிடப்பட்டது. கடாரியை கொண்டு வந்து அதை வெட்டி 2 துண்டாக பிரிச்சா உள்ள இருந்து ரத்தம் வந்தது. அது மேலே கர்த்தர் நடந்து போய் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது தான் சொல்றாரு, உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன். இதை 3 சென்ட் நிலத்தை கொடுத்தேன்னு சொல்லல, தேசத்தை கொடுக்கிற ஒரு நாட்டையே நான் உனக்கு தர்றேன்றார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணால பார்க்குற இஸ்ரேல் தேசம் தான் அது. அவங்களுக்கு ஒரு இடமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொடி கொடி வந்து தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அழகா, அவங்க எத்தனை தேசங்களை செதறி போய் கிடந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தான் டாப்பாக இருக்கிறாங்க. காரணம் என்னக்கா, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே இன்னைக்கும் ஆண்டவர் மறவாமல் நின்று வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அந்த உடன்படிக்கை குறித்ததான அறிவு இருந்ததுனால அவங்க எந்த இடத்துலையும் தோற்று போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. தோல்வியிலே நின்று எங்க தேவனுடைய யெகோவா தேவன் எங்கள் தகப்பனுக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், அந்த உடன்படிக்கையின்படி நான் ஆசீர்வதிக்கப்படணுமே நின்று அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பழைய உடன்படிக்கை, ஒரு ஆபிரகாம்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை இவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறார், இந்த உடன்படிக்கை செய்தவர் அதை மீறும் பொழுது செத்தவருக்கு சமம். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி இங்கே செத்துதே, என்ன சொல்ல வர்றார் ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாமே நான் சொன்ன அந்த வார்த்தை உனக்கு நடக்கலை அப்படின்னா செத்து கிடக்குதே, இந்த ஆட்டுக்கு நான் சமம், யெகோவா தேவன் உலகத்தை உண்டாக்கின நான் இந்த செத்து கிடக்கிற ஆட்டுக்கு சமம்னு ஒன்று தான் ஆபிரகாமுக்கு அது புரிஞ்சிச்சு. ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் கடற்கரை மணலைப் போல உன் சந்ததியை நான் தருவேன்னா இதை நான் எதினால் அறிவேன்னும் போது அப்போ தான் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. என்னை உன்னால் நம்ப முடியல, இதை செய், உடன்படிக்கை பண்ணு. அதனால தான் உடன்படிக்கையுடைய அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். வேதத்தை அப்படி கடந்து போயிடக்கூடாது. என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, இதில் என் எதிர்காலம் இருக்குது, என் பிள்ளையினுடைய எதிர்காலம், என் சந்ததிக்கான எதிர்காலம் இதில் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய தேவன், ஒத்த மனுஷன், ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு அவர் சொல்றார், ஒரு தேசத்தையே நான் உனக்கு தர்றேன், உன் சந்ததிக்கே தர்றேன் அப்படின்னு. உடன்படிக்கை ஒரு மனிதனுக்குரியது இல்லை, அவனுடைய முழு சந்ததிக்குமானது. அப்போ இதில் எனக்கு எங்கே வந்திருக்குது, நான் இங்கே ஆபிரகாமுக்கு நான் எங்கே பிறந்தேன்? வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சொல்றாரு, புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. தன்னுடைய குமாரனை சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து ஒரு உடன்படிக்கை அங்கே பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். உலகத்தையே உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுக்குலத்தின் இடத்துல இறங்கி வந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்காக இயேசுவை மாம்சத்தில் கொண்டு வந்து அந்த மாம்ச சரீரத்தில் வச்சு மனிதனுடைய பிரதிநிதியாக அவரை பார்த்து ஒரு உடன்படிக்கை இங்கே ஏற்படுத்துறார். அப்போ அந்த நாட்கள் அந்த உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்தப்பட்டதுன்னா, கடவுள் தான் இதை வச்சார்ன்றது இல்லை. அந்த நாட்கள் அது எப்படி செய்யப்பட்டதுன்னா, பெரியவர்கள்ட்ட அந்த பகுதியில் சிறிய வியாபாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக உள்ள வரும்பொழுது அந்த கள்ளர்கள் திருடர்கள்லாம் இவங்களை பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ண விட மாட்டாங்க. கிராமங்கள், ஒரு கிராமத்தை தாண்டி இன்னொரு கிராமத்துக்குள்ளே போகணும். அப்போ போகிற வழியிலே என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ பொருள் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த முகமுடி போட்டுட்டு வந்து அந்த திருடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வியாபாரிகளை அடிச்சுட்டு அவங்களுடைய பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிடுவாங்க. அதுக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன ஆட்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுறதுக்காக போய் கெஞ்சுவாங்க. என்ன இன்னாருடைய தயவு இருக்குதுன்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரியவர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஏதோ ஒரு பொருள் இங்கே கொடுப்பார். அது மோதிரமாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு அடையாள சின்னமாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே போட்டு விட்டா இப்படி திருட வர்ற அந்த திருடன் அந்த கொள்ளையை என்ன பண்ணுவான்னா, இவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று கையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிற அந்த அடையாளத்தை பார்த்த மாத்திரம் தெரிஞ்சிடும், இவர்கள் இன்னாருக்குரியவர்கள், இன்னாரோட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்களை தொட்டோம் அப்படின்னா அவருக்கு நம்ம பதில் சொல்லணும்,
அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆட்களை தொட மாட்டாங்க, அந்த வியாபாரத்தை தடை செய்ய மாட்டாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கும்போது இவங்க சாதாரண சிறியவர்கள் பெரியவரிடத்துல போய் இதை கெஞ்சிக்கிட்டு இவங்க போய் இருந்து அந்த உடன்படிக்கை பண்ணி வாங்கணும். ஆனால் இங்கே வேதத்தில் பார்க்குறோம், பெரிய தேவன் மனிதனோடு கூட இறங்கி வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். இதைத்தான் நம்ம தாவீது யோனத்தானுடைய உடன்படிக்கை பார்க்குறோம். சாமுவேல்ல யோனத்தான் ராஜா வீட்டு பிள்ளை, தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். யோனத்தான் இறங்கி வந்து தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். இந்த உடன்படிக்கை அவருடைய லாபத்துக்காக இல்லை. யோனத்தானுக்கு தாவீதனால் ஏதாவது ஒரு லாபம் வரணும்னு சொல்லிடலாம் அந்த உடன்படிக்கை பண்ணல. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல நேசித்தான். நேசத்தினால், அன்பினால் வருகிற உடன்படிக்கை, ஒரு பாசம், ஒரு பிரியத்தால் வருகிறது. அப்ப தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் வாசிக்கிறோம் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? இன்று முதல் தாவீதினுடைய தேவைகள் எல்லாமே என்னுடைய அரண்மனையில் இருந்து தான் சந்திக்கப்படும். தாவீதுக்கு எவ்வளவு பெரிய தேவனாலும் உண்டாகட்டும், எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் அவனுக்கான பாதுகாப்பு அவன் அப்பா அம்மா வீட்டில இருந்து வராது, என்னிடத்திலிருந்து வரும். ஏன்னா என்னோடு கூட இவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்னு சொல்லி யோனத்தான் போய் தாவீதிடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். அதே போலதான் கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ரத்தத்தை சுமந்தவராக அந்த பூமிக்கு வர்றார். புறஜாதியா இருந்த நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பின் மூலமாய் நம்மளை அவருடைய சகோதர சகோதரிகளாய் இன்னைக்கு அவர் பெற்று எடுத்திருக்கிறார். எப்படி? தன்னுடைய ரத்தத்தினால், அந்த ரத்தத்தின் மீது வைக்கிற விசுவாசத்தினால. அதனால நீங்க யாரானாலும் இருக்கலாம், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியில் அவருடைய வார்த்தையை உள்வாங்கும் போது வித்து உள்ள வருது, ஆவியே மறுபடி பிறக்க ஆரம்பிக்குது. இந்த பிறப்பு புதிய படைப்பாய் மாறுது, மறு பிறப்பு. அப்படின்னா இன்னும் நான் என் குடும்பத்தை சார்ந்து, என் சமுதாயத்தை சார்ந்து, என் ஜாதியை சார்ந்து வாழும்படி கர்த்தர் என்னை மறுபடி பிறக்க வைக்கல. அதனாலதான் ரொம்ப கவனம். உள்ளுக்குள்ள ஏதாவது உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குதா? என் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எங்க அப்பா எனக்கு செய்யல, எங்க மாமா எனக்கு செய்யல, என் ஜாதியிலிருந்து ஒண்ணுமே செய்யல, எதுவும் செய்யாது. ஏன்னா தேவன் உங்களை தொட்டு தூக்கி இருக்கிறார், உங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் தேவையை நான் சந்திக்கிறேன். அப்ப உடன்படிக்கையினுடைய மேன்மை என்னன்னா, தாவீதே என்னுடையது எல்லாம் உன்னுடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரண்மனையில் இருக்கிற எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா மாறினா எனக்கு நீ தம்பியாவோ அண்ணனாவோ பிறந்திருக்கணும். ஆனா நான் நினைச்சாலும் இனிமே நீ பிறக்க முடியாது. அப்ப நமக்குள்ள வச்சிருக்கிற ஒரு உடன்படிக்கை, ரத்தத்தை சிந்தப்பட்டது அந்த இடத்துல. அப்ப இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் அப்படின்னா மனுக்குலம் நினைச்சாலும் பரலோகத்தோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது, ஒரு தெய்வத்தோடு கூட தொடர்பே கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனை இறங்கி மனிதனுக்கு புரியும் வண்ணமான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார். தன்னை கிழிக்கிறார், காயப்படுத்துறார். சிலுவையில் அவ்வளவு கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்படுது. அந்த இருட்டுக்குள்ள பிதாவாகிய தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை சொன்னார். அத்தனை மனுக்குலத்திற்கானது. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவங்க வாழ்க்கை இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத சாபங்களோ தரித்திரமோ வியாதியோ எந்த பாவ கிரிகள் உங்களை துரத்தி துரத்தி வந்தா கூட நான் புதிய படைப்பாய் இருக்கிறேன். அது தேவனுடைய சாயலாய் இருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது. அதுக்கு தான் வார்த்தையோடு கூட நேரத்தை செலவு செய்யறது. நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு சோகமாக்கிறார் உட்கார்றதில்ல. எப்படி சோகமாக்குறார்? அதுக்கான வழி என்ன? ஜெபன்றது இன்னைக்கு உடன்படிக்கைக்குள்ள இருந்து ஏறெடுக்கப்படணும். ஆகையினால உடன்படிக்கை அப்படிங்கிற அந்த அறிவு உள்ள வரும்பொழுது தான் ஒரு தெய்வத்தோடு கூட ஒரு மனிதனுக்கு. அதனால தான் கிறிஸ்துவ எல்லாத்தை விட வேறு பிரிக்கப்பட்டது. மற்ற இடத்துல எனக்கு இதை செஞ்சா நான் உனக்கு அதை செய்கிறேன், எனக்கு நீ இதை செஞ்சீன்னா நான் உனக்கு அதை செய்கிறேன். ஆனால் இங்கே ஆண்டவர் யோனத்தான் போல தம்முடைய ஆத்துமாவை போல உங்களை நேசிச்சு, இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து தான் செய்யப்பட்டது அந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைன்றது. அப்படி இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள உள்ள வரும்பொழுது யாருனாலும் அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் இதற்குள்ளாக வரும்படியே ஆண்டவர் இதை செய்கிறார். அப்ப ஆபிரகாம் தேவனிடத்தில் அல்ல, தேவன் தான் ஆபிரகாம் இடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப சிலுவை அதுக்கிட்ட நீங்க வரும்பொழுது தெரியணும், அவருடையது எல்லாம் என்னுடையது. அதுக்கு தான் அடிக்கடி சிலுவைக்குள்ள வரணும். பிசாசுக்கு பிடிக்காது சிலுவை அப்படிங்கிற சத்தம், அதுல இருந்து பேசப்படுகிற சத்தியம் தான் உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை உண்டு பண்ணும். சிலுவை குறித்து தான செய்தி. கெட்டு பொருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிற. என் தரித்திரம் எப்படி தொலையும்? இந்த வருது பாருங்க தேவனுடைய பலன். தேவன் என்னோடு கூட
உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நான் கையிட்டு செய்கிற ஒரு காரியத்தை செய்கிறேன், அது அற்பமா சின்னதா கூட இருக்கலாம், ஆனா நான் உடன்படிக்கையுடைய மகனா இருக்கிறேன். என்னை பார்க்கலாம் பெரியவர்கள், பெரிய பெரிய ஆட்கள், பலத்தவர்கள் சுத்தி அந்த வேலையை செய்யலாம். நான் உள்ள வர்றேன் அப்படின்னால எல்லாரும் எனக்கு இடம் கொடுத்து ஆகணும். ஏன்? என்னோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நான் எந்த விஷயத்துல செய்யணும், எல்லா இடங்களிலும் அவருடைய உதவி, தயவு அந்த இடத்துல இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் ஏதாவது சேட்டையை கொடுத்திருப்பாரு, கடவுள் அடிச்சிட்டாருன்னு. ஆனா வேதத்துல தெளிவா போட்டிருக்குது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அது மூல மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா, நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்தார். உலக மனிதர்கள் பாவத்து நிமித்தமாக தான் இந்த வியாதி இந்த பூமியில் வந்தது. மனித சரீரம் வியாதியை சுமந்து திரியும்படி அது உண்டாக்கப்படவே இல்லை. அதனால தான் ஒருத்தனுக்கு ஒரு வியாதின்னு வந்துச்சுன்னா அவன் செய்ய வேண்டிய எந்த வேலையும் அவனால செய்யவே முடியாம போயிருது. கடவுள் வியாதியை கொடுத்து யோபு சோதிச்சது போல என்னையும் சோதிக்கிறாரு. கடவுள் யோபுக்கு வியாதியை தரவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, யோபுக்கு பிசாசினால் பருக்கள் எல்லாமே வரவிடப்பட்டது. சாத்தான் யோபுனுடைய சரீரத்தை தொட்ட போது, அப்ப கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் இடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் கர்த்தர் இடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டாமோன்னு அவர் சொல்லி இருக்கிறார். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இதை எல்லாத்தையும் நான் அழைப்பிட்டேன், தெரியாம பேசிட்டேன், கடவுள் இன்னாருங்கிற அறிவு எனக்கு தெரியல. அப்ப அவர் அளப்புனதை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பெரிய சத்திய வார்த்தையா எடுத்து வச்சு, வியாதி கர்த்தரிடத்துலேருந்து வந்தது, அதனால நம்ம கொஞ்ச நாளைக்கு சகிச்சு தான் ஆகணும். அவர் நம்மளை இப்போ புடம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம பொண்ணா விளங்கினதுக்கு அப்புறம் இந்த வியாதி நம்மளை விட்டு போயிடும். இதெல்லாம் முட்டாள்தனம். இயேசு சிலுவையில் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்தார். அப்படின்னா இனி நான் வியாதியோடு கூட வேதனையோடு கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி? அந்த உடன்படிக்கை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கையின் அறிவு வரும் பொழுது இந்த உலகத்தில் இன்னும் பேர் வைக்கப்படாத அநேக வியாதிகள்லாம் இன்னும் வரப்போகுது. பேர் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, இனிமேதான் வியாதியை வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னால் எப்படி பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால் பிள்ளைக்கு பேர் எடுத்து வைக்கிறது போல உலகம் பார்த்தீங்கன்னாக்க சூறாவளிக்கும் புயலுக்கும் மழைக்கும் சூப்பர் பேரெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கொரோனா கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பேர் நல்ல பேராக இருக்கு. ஆனால் அது வியாதிக்குரிய பேராக போயிடுச்சு. ஒக்கி, புயல், வேற என்னது, நிசாம் புயல். நிறைய பேர் நல்லா இருக்குது, ஆனா அதெல்லாம் தப்பான காரியத்தை. இன்னும் அநேக வியாதிக்கான பெயர்கள் எல்லாம் இருக்குது. இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எல்லா நாமங்களும் முடங்கும் கீழ்ப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவருடைய நாமத்தை சார்ந்து வாழ பழகிறது. என் தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையுடைய மேன்மை என்ன? என்னுடைய வியாதிகள், என்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் எடுத்துக்கொண்டார். அப்ப உடன்படிக்கையின் மூலமா என்ன நடந்திருக்குதுன்னா, அவருடைய சுகம், அவருடைய பலன், அவருடைய ஆரோக்கியம் இன்னைக்கு எனக்குள்ளாக வந்திருக்கிறது. 5வது வசனம், ஏசாயா 53. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், இது எல்லாமே என்னைய தண்டிக்கிறதுக்கு பதிலாக இயேசு இங்கே தண்டிக்கப்பட்டார். அப்ப அவர் தண்டிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நான் சமாதானத்தை உடையவனாக இருக்கிறேன், நான் மீட்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதனால இந்த உடன்படிக்கையினுடைய செய்தி ஒவ்வொருத்தருக்கும் தெய்வத்தினுடைய பலனை உள்ள கொண்டு வருது. ஒருவேளை நம்மளுடைய பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் வேற மாதிரி பேசியிருக்கலாம். பாவ சோதனைக்கு உட்படாம உன்னை காத்துக்க, பரிசுத்தத்தை காத்துக்க. பரிசுத்தம் உங்க பரிசுத்தமா இருந்தா காத்துக்கலாம், பரிசுத்தம் தேவனுடைய பரிசுத்தமா இருக்கிறது. அதை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? எப்படி அது எனக்குள்ள வந்தது? இந்த உடன்படிக்கை சிலுவையினுடைய மேன்மையை நான் அறிய தான் என் வாழ்க்கைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த பலன் உள்ள வருது. அப்ப வியாதியை எடுத்து சுகத்தை தருகிறார், பாவத்தை எடுத்து தேவன் தன்னுடைய நீதியை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளையாக தேவ சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு திராணி இன்னைக்கு எனக்கு உண்டாயிருக்கிறது. அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய ஒரு திராணி இன்னைக்கு எனக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் இந்த இயேசுவின் இடத்துல யாருனாலும் வரலாம். பாருங்க எவ்வளவு மோசமான ஆட்கள். இல்லைங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா,
என்னை போல யாருமே பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, அவ்வளவு கொடூரமானவன். என் தாய் தகப்பனுக்கு விரோதமா வாழ்ந்திருக்கிறேன், என்னை நம்பினவனுக்கு விரோதமா எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அவனுக்கு இயேசுனிடத்திலே இடம் உண்டு. அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில் அவன் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அவனால வாழ முடியும். அடுத்து கலாத்தியர் 3, இந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்கள். 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப சிலுவைக்குள்ளேயே திரும்ப திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு பாருங்க. அந்த இடத்துல, அந்த ரத்தம் சிந்தப்படுற இடத்துல இருந்து தான் உங்களுக்கு பாவமன்னிப்பு வந்தது. ரத்தம் சிந்தப்பட்டதுனால தான் வியாதியிலிருந்து சுகம் வந்தது. ரத்தம் சிந்தப்பட்ட இடத்துல இருந்து, சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் உள்ள வருது. அப்ப திரும்ப திரும்ப அந்த உடன்படிக்கை நான் சார்ந்து வாழும்படி தான் ஆண்டவர் என்னைய நடத்துறார். அப்ப நீங்க கிறிஸ்துவுக்கு பிறக்கல, நல்ல வாழ்வுக்கு நீங்க பிறக்கல. ஆனா பிறக்கிறதுக்காக எப்படி யோனத்தான் தன் தாயின் வயிற்றுல பிறக்காத ஒரு சகோதரனாக தாவீதை மாற்றக்கூடிய ஒரு அந்த வழியை எடுத்தான். என்னது? உடன்படிக்கை. உடன்படிக்கை பண்ணப்படும் பொழுது இப்ப யோனத்தான் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதை அப்படியே மாத்தினா என்ன ஆயிடுறான்? ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ரத்தம் சிந்தப்பட்டதே, அந்த ஆட்டுக்குட்டிக்கு யோனத்தான் சமமாயிடுறான். அப்ப இன்னைக்கு நீங்க இயேசு இடத்துல வந்ததுக்கு அப்புறமும் உங்க வாழ்க்கையில சில பாவக்கிரியைகள், சில சோதனைகள், எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து எந்திக்கும் போது கூட கடவுள் உங்களை அசிங்கன்னு நினைச்சு தூக்கி போட்டுறல. எப்படி ஆதாம் பாவம் செஞ்சாலும் ரத்தத்தை எங்க சிந்தி ஒரு தோல் உடைய உண்டாக்கி மூடினாரோ அதே தேவன் தான் இன்னைக்கு உங்களை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கீழே விழுந்து கிடக்கும் போது ஒரு நீதிமான் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இப்ப யாரோ ஒரு ஆளு, ஒரு ஆம்பளை இப்ப நடந்து போய்கிட்டே இருக்கிறார். போயிட்டு இருக்கும் போது தட்டி கீழே விழுந்துறாரு. தட்டும் போது அவர் யாரு? ஆம்பளையா பொம்பளையா? கீழே விழுகும் போது, விழுந்து கிடக்கும் போது, ஊண்டி எந்திக்கும் போதும் அவ்வளவுதான், அடையாளம் மாறாது. என்னைக்கு நீங்க இயேசுவை தெரிந்து கொண்டீங்களோ, என்னைக்கு இந்த இயேசு இடத்துல நீங்க வந்தீங்களோ, என்னைக்கு ஆவியில மறுபிறப்பு உண்டாயிருச்சோ அப்பொழுது ஆண்டவர் சொல்ற, நீ நீதிமான், உன் நிமித்தம் நான் பாவமாக்க மாட்டேன், உனக்காக நான் பாவி, நீ நீதிமானாயிருக்கிறாய். அதனால நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். என்ன இன்னைக்கு அவனுக்கு தான் நீதிமான்கிற அறிவு ஒண்ணுதான் வேணும். அதுக்கு தான் சபை. அப்ப இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது இந்த பூமியில ஒரு தெய்வத்தால் மனுக்குலம் நன்றாய் இருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த அறிவு உள்ள வந்துருச்சு அப்படின்னாலே விசுவாசம் தன்னை போல வர ஆரம்பிச்சிடும். அப்ப என் சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எப்படி என்னுடைய பாவம் சுமந்து நீதி வந்ததோ, வியாதி சுமந்து ஆரோக்கியம் வந்ததோ, அதே போல தேவன் சாபத்தை சுமந்ததுனால இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பதான் உபாகமம் 28 போட்டபடி நீங்க போகும்போதும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், வரும்போதும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வீட்டுக்கு போய் கிச்சன்ல கையை வச்ச உன் மாப்பு செய்கிற தொட்டியும் உன் மிருக ஜீவன்களும் உன் கற்ப கனிகளும் ஏன் உங்களோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற, ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உங்களை வச்சில்ல, அது கடவுளுடைய கிருபையாய் இருக்கிறது. அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறனால என்னை தொடுகிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. என்னை சார்ந்த எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள போறேன், வீடு முழுசும் சாபமா இருக்குது. அதனால ஆண்டவர் சொன்னார், அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று நீ சொல்லு. நீ சொன்ன அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும். ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரத்த உடன்படிக்கை உள்ள நடந்திருக்குது. எப்படி உடன்படிக்கை இந்த பூமியில வேலை செய்ய தெரியுதா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்னன்னே தெரியாம ஏதோ பணத்து மேல ஆசை உள்ளவங்க பேசுற வார்த்தையாவே நினைச்சிட்டு இருக்கிறோம். மனுக்குலம் ஒவ்வொருத்தரும் நன்றாக இருக்கும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. இங்க ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார் நல்லா வாழ்றதுக்காக. மனுக்குலம் நல்லா வாழ்வதற்காகவே ஒரு ஜீவனை கொடுத்த தேவனா இருக்கிறார். எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீ என்ன செஞ்ச, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஒரு தீமை வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட படம் போட்டு காட்டுறாரு. பாரு பாரு பாரு. இவன் படம் படமா பார்த்து பார்த்து வாழ்க்கை முழுசும் கடவுள் சொன்ன ஒரு எல்லைக்கும் போக முடியல. ஆனா இந்த படத்தை விட தியேட்டர்ல ஓடுற படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இது எனக்கு குற்ற மனசாட்சியை கொண்டு வருது, அது எனக்கு ஜாலியா இருக்குது, அதுக்கு நான் அந்த படத்தையே பார்த்துட்டு போயிடுறான் அவன். அப்ப எப்படி என் பாவத்தை எடுத்துக்கொண்டு நீதியை தந்தாரோ, எப்படி என் வியாதியை எடுத்துக்கொண்டு சுகத்தை தந்தாரோ, எப்படி சாபத்தை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை தந்தாரோ. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம்
தரித்திரர் ஆனாரே, சிலுவையை குறித்து தான் பேசுறார், உடன்படிக்கை குறித்து தான் பேசுறாரு. பணம் பாவம், பணம் பாவம்ன்றவங்க கொஞ்சம் இதையும் பார்க்கறது அவசியம். எப்படி என் பாவத்தை ஆண்டவர் பார்த்தாரோ, எப்படி என் வியாதியை பார்த்தாரோ, எப்படி என் சாபத்தை பார்த்தாரோ, அப்படித்தான் கடவுள் தரித்திரத்தையும் பார்த்திருக்கிறார். என் பாவம் தொலைக்கப்பட்டது எவ்வளவு நிஜமோ, எவ்வளவு சத்தியமோ, எனக்குள்ள பரிசுத்தம் உள்ள வந்தது எவ்வளவு நிச்சயமோ, அதே போலதான் ஆண்டவர் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய ஐஸ்வர்யம் எனக்குரியதா இன்னைக்கு மாறி இருக்குது. ஆமே. முதல்ல விசுவாசிங்க, இதில் அந்த குற்ற உணர்வு வந்து வெளியில வாங்க. ஏன்னா ஒரு தெய்வத்தையே ஒரு பாவம் கொண்டு போய் சிலுவையில் அடிச்சிச்சு, வியாதி கொண்டு போய் சிலுவையில் அடிச்சிச்சுன்னா, என் தரித்திரமை என் தகப்பனை சிலுவையிலே அடித்தது. அதை கொண்டு போய் இன்னைக்கு நான் மேன்மை பாராட்டிட்டு இருக்க கூடாது. கடவுளுக்காக நான் எவ்வளவு தாழ்மையா வாழ்றேன் பாருங்க, எவ்வளவு ஏழ்மையா வாழ்றேன் பாருங்க. ஏழ்மை ஒரு பொழுதும் கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பவே இல்லை. இயேசு ஒருவரை, அதுவும் சிலுவையில மாத்திரம்தான் ஆண்டவர் இயேசுவை தரித்திரமாக்கினார். அப்ப இன்னைக்கு பாவம் போய் நீதி வந்தது, வியாதி போய் சுகம் வந்ததுன்னா, சாபம் போய் ஆசீர்வாதம் வந்ததுன்னா, தரித்திரம் போய் ஐஸ்வர்யம் எனக்குரியது. பாவத்துக்கு ஈக்குவலா, வியாதிக்கு ஈக்குவலா இன்னைக்கு தரித்திரமும் தேவனால் வெறுக்கப்பட்ட ஒரு காரியம், சிலுவையில் ஏற்றி அடிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆகையினால நமக்கு முதல்ல கண்கள் திறக்கப்படணும். நான் உடன்படிக்கையிலிருந்து நான் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக இருக்கிறேன். அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. எது எதெல்லாம் எனக்கு சொந்தம், இன்னைக்கு இதை தேட ஆரம்பிக்கணும். தாவீது இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை பார்த்துக்கிட்டு, இது எப்படி சந்திக்க போறேன்னு தெரியல, இந்த கூரையை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல, இந்த 4 ஆடை எப்படி 8ஆ மாத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லி உட்காந்து அவன் கவலைப்பட்டிருக்க மாட்டான். இங்கே இருந்துக்கிட்டு ராஜ அரண்மனையில் என்னெல்லாம் இருக்குது, சவுல் இன்னைக்கு இந்த 100 ஏக்கர் இன்னைக்கு வாங்கியிருக்கிறான்னு சொன்னும் போது இப்போ யார் ரொம்ப சந்தோஷப்படுவா? யார் சந்தோஷப்படுவா? சவுல் 100 ஏக்கர் வாங்கியிருக்கிறாரு. யாருக்கு இப்ப சந்தோஷம்? யோனத்தானுக்கு வர்ற அதே சந்தோஷம் இப்ப தாவீதுக்கு வந்திருக்கும். ஏன்? உடன்படிக்கை பண்ணிருக்க. சவுலே நினைச்சாலும் இன்னைக்கு என்னைய தள்ள முடியாது. உடன்படிக்கை, தெய்வத்தோடு கூட எனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, ஜீவன் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. நானே நினைச்சாலும் அதுக்கு தப்ப முடியாது. தேடி தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் கொண்டு வந்து என் தலையில வச்சே ஆகணும். அதனாலதான் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். எப்படி வெளியில உள்ள மனுஷனுக்கு சாபம் வந்து பலிக்குதோ, அதே போல கிறிஸ்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கு. நீங்க யோக்கியர்கள், நீங்க பெரிய ஜெப வீராங்கனைகள், நீங்க பெரிய பக்திமான்கள், அதனால இல்லை, அதனாலதான் இதெல்லாம் கொண்டு வந்து மேன்மை பாராட்டக்கூடாது. இதெல்லாம் நான் மேன்மை பாராட்டுவேன். நான் எவ்வளவு பெரிய காரியத்தை நான் அப்படியே மறைக்கிறேன் இல்லையா? தேவ மகிமை மறைக்கிறதுக்கு நம்ம யாரு? தேவனுக்கு தான் அதுல மேன்மை உண்டாகணும். கர்த்தாவே, உம்முடைய உடன்படிக்கை நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் வீட்டுக்குள்ள ஒரு நன்மை வருதா, ஒரு 100 ரூபாய் காசு உள்ள வருதா, தகப்பன் இதுக்கு பின்பாக இருக்கிற உங்களுடைய உடன்படிக்கைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் எனக்கு அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு லா, அது ஒரு விதி. அதுக்குன்னு சில பிரமாணங்கள் இருக்குது. இப்போ இந்த பில்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு வச்சுருக்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிப்போம், இப்பொழுது நமக்கு ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு இப்போ இந்த வெளிச்சம்லாம் வரல. என்ன பண்ணாங்க? வந்த உடனே அதை சுவிட்சை ஆன் பண்ணாங்க, லைட்டெல்லாம் எரிஞ்சிச்சு. அவ்வளவே தான். அது ஒரு விதி. உடன்படிக்கை அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களை சுற்றி இருக்குதுங்கிற அந்த அறிவு உள்ள வரும்போது தான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா வாயை திறந்து பேச ஆரம்பிப்பீங்க. அப்ப இங்க விசுவாசம் தான் உங்களுக்கான சுவிட்சா இருக்குது. இதெல்லாம் நீங்க உருவாக்க வேணாம். இதெல்லாம் நீங்க கொண்டு போய் இப்ப நம்ம வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் எலக்ட்ரிஷியன் போய் வயர்லாம் வாங்கிட்டு வந்து பல்பெல்லாம் வாங்கி கொண்டு வந்து மாட்டிட்டு நம்ம இதுல வந்து உட்காரல. ஆல்ரெடி இருக்குது. உள்ள வந்த உடனே சுவிட்சை போட்டோம், வேலை செய்யுது. அதே போல உங்க கண்களுக்கு தெரியாத உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சூழ்ந்து இருக்குது. ஆனா இங்க சுவிட்ச் போட தெரியல. என்ன பண்றோம்னா நம்மளே வயரை வாங்கி நம்மளே எலக்ட்ரிஷியன் வேலையை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையை வீணா போயிட்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்க. எப்படி பிரயோஜனப்படுத்துறது? உடன்படிக்கையினுடைய அறிவு. நான் உடன்படிக்கையினுடைய மகனா இருக்கிறேன், என்னை ஆசீர்வாதங்கள் தேடிக்கொண்டிருக்கிறது, என்னை விரட்டி கொண்டு வந்து என்னை முந்திக் கொண்டு ஓடி போகுது. என் வாழ்க்கைக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிற வேகத்தை விட உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம் அவ்வளவு ஸ்பீடா இருக்குது. நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, விசுவாசி பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வேலை செய்யுது. அப்ப கடவுளும் சில பிரமாணங்களை வச்சிங்க,
ஏங்குகிறவராக இருக்கிறார். அதனால தான் இவரிடத்துல வரும்போது கெஞ்சுற ஆண்டவரே, மன்றாடுற ஆண்டவரே, என் கண்ணீரை உங்க துருத்தில ஏற்றி வைக்கிற ஆண்டவரே. உடன்படிக்கையினுடைய அறிவு இருந்துச்சுன்னா இதெல்லாம் வராது. உங்க ஜெபம் வேற லெவலில் மாறிடும். கர்த்தாவே, நீர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். புது உடன்படிக்கை ஒரு ரத்தத்தை தான் நான் மாதந்தோறும் நான் எடுத்திருக்கிறேன் திருவிருந்தில். அந்த உடன்படிக்கையின் மூலமாக பெரியவர் என்னோடு கூட என் மேல வச்ச அன்பினாலே நீர் வந்து என்னோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மாற்றுகிற உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதான் வேதத்தில் போட்டு இடுக்கணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்து எனக்கான சகோதரராக பிறந்தார். எப்படி பிறந்தார்? உடன்படிக்கையின் மூலமாக பிறந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்கு நாம் பங்காளியா இருக்கிறேன். என்னைக்கு இந்த இயேசு தான் என் ஆண்டவன் சொல்லி என் வாயில் அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசனும் அன்னைக்கே எனக்குள்ள மறு பிறப்பு உண்டாயிருக்கிறது. நான் இன்னைக்கு அவருடைய எல்லாவற்றுக்கும் நான் சொந்தக்காரனாய் மாறி இருக்கிறேன். அப்ப ரட்சிக்கப்பட்ட அன்றே நான் உடன்படிக்கையின் மனிதனாய் மாறுகிறேன். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே உங்களுக்கு இந்த உடன்படிக்கை வந்துருச்சு. ஆனா இந்த உடன்படிக்கை வந்திருக்குங்கிறது தெரியாமையே பல வருஷங்கள் நான் வீணாக்கிட்டு இருக்கிறேன். பெரிய ராஜா விட்டு பிள்ளை அப்படியே ஒண்ணுமில்லாத அப்படியே அனாத மாதிரி இப்படி தெரியுது. அட்ரஸை தொலைச்சிட்டு எப்படி இருக்கும்? பிள்ளை ராஜா விட்டு பிள்ளை தான். அதனால ஆண்டவர் அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னார். ஏன்? அநேக ராஜா விட்டு பிள்ளைகள் தெருவில் சும்மா அனாத மாதிரி அப்படியே தெரியுது. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது உன் தகப்பன் உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், அவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார், அவரிடத்துல உனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு, ஒரு ஆசீர்வாதம். இதுதான் சுவிசேஷம். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிற நற்காரியங்களை. நீ என்ன பாவம் பண்ணியோ தெரியல, அதான் உன் தாத்தா என்ன பாவம் பண்ணாரோ தெரியல, அதான் நீ இப்படி தெரியற. இது போய் சுவிசேஷம் இல்லை, நற்காரியங்கள் சுவிசேஷமா அறிவிக்கப்படும் பொழுது. சுவிசேஷம்னாலே குட் நியூஸ், காஸ்பல் அப்படின்னாலே குட் நியூஸ். குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வச்சு அடிச்சு அவனை குற்ற உணர்வு ஆக்கி, அந்த வேலை நம்ம வேலை இல்லை. இயேசு உங்களுக்காக செய்து முடித்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அவர் தன்னுடைய ஜீவனுக்கு ஒப்பாக அந்த உடன்படிக்கை பார்க்கிறார்னா அவருக்கு எது மேன்மையா தெரியுதோ அதுதான் எனக்கும் மேன்மையா தெரியணும். தன் ஜீவனை கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இனி எப்படி வியாதி வந்து என்னை அழிக்க முடியும்? எப்படி ஒரு தரித்திரம் வந்து என்னை அழிக்க முடியும்? ஒரு சாபம் என்னை எப்படி அழிக்க முடியும்? நான் உடன்படிக்கையினுடைய மகனாக மகளாக இருக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். டெய்லி காலையில் எந்திக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உம்மோடு கூட எனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு பாருங்க. அந்த நாள் ஆரம்பிச்சு பாருங்க. தேவ தூதர்கள் இறங்கி வந்து அந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறது உங்களுக்கு தெரியும். கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. இப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் பிறக்கிறதுனால ஒருத்தன் புதிய உடன்படிக்கைக்குள்ள வர்றதில்லை. அது பழைய உடன்படிக்கை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை. அதனால தான் விருத்த சேதனம் பண்றாங்க. மாம்சத்தினுடைய இந்த நுனித்தோல் வெட்டப்பட்டது. ஏன்னா அதுல இருந்து வருகிற அந்த சந்ததி இந்த உடன்படிக்கைக்கு சொந்தம்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நம்மளை புறஜாதிகளாக இருந்தோம். இயேசு அறியல, ஆபிரகாம்னா யாரும் தெரியாது, ஆபிரகாமுக்கு நம்ம பிறக்கவும் இல்லை. ஆனா நம்மை தன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படி, எப்படி ஒரு யோனத்தானுக்கு பிள்ளையாய் பிறக்காத, யோனத்தான் கூட பிறக்காத ஒருத்தனை எப்படி அந்த உடன்படிக்கை கொண்டு வந்து இணைச்சிச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்மளை கிறிஸ்துவோடு கூட ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தோடு கூட இணைப்பதற்காக தேவன் ஒரு செயலை செஞ்சாராம். தன்னையே ஜீவனாய் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்ததை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாச மார்க்கத்தார்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் சொந்தக்காரலா மாறுறாங்க. அப்ப இந்த 13:14 சொல்லும் போது, கலாத்தியர் 3:13-14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, அடுத்த வசனமே போட்டிருக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததி தேசத்தை சுதந்திரிக்கும் சொல்லப்பட்டது இன்னைக்கு ஆபிரகாமுக்கும் ஆபிரகாம் சந்ததிக்கு மாத்திரமல்ல, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் இது சொந்தக்காரலாய் மாறுது. அதனாலதான் நீங்க வேலை பார்க்குற இடத்துல சாதாரண ஆளா தெரியலாம், ஆனா நீங்க கிறிஸ்துனுடையவர்கள், தேவனுடைய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரங்கிற அறிவு அவசியம். அப்ப ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றுவதற்குத்தான் தேவன் என்னை ரட்சித்தார். இந்த வசனத்தின்படி ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னை சொந்தக்காரராய்
மாற்றுகிறார். அப்ப ஆசீர்வாதத்திற்கும் காணியாட்சிக்கெல்லாம் தூரமாக இருந்த என்னை இன்னைக்கு அவருடைய எல்லா சொத்துக்கு சுதந்திரவாளி என்னை கொண்டு வந்திருக்கு. ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அநேக வெள்ளியும் பொன்னும் வேலைக்காரர்கள் ஒட்டகங்களும் வேலைக்காரர்களுடைய சீமானாயிருந்தான். பூமி தாங்கலையாம் பழைய உடன்படிக்கை. ஆனால் அதை பார்க்கல மேன்மையான உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு என்னன்னா, தெய்வத்துட்ட என்னெல்லாம் இருக்குதோ அத்தனைக்கு இவன் சொந்தக்காரன். ஆனால் ஆபிரகாம்கிட்ட இருந்தது ரொம்ப கொஞ்சம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட இருந்ததை பார்க்கலும் அதிகமானது உன்னிடத்துல வரும்படிக்கை. அதாவது நான் பண்ணின அந்த உடன்படிக்கை என்னுடையது எல்லாவற்றுக்கும் நீ சொந்தக்காரனாய் மாறி இருக்கிற. விசுவாசம் இருக்குதா? வந்து என்னிடத்துல வந்து எடுத்துக்கன்றார். சுகம் பிள்ளைகளின் அப்பம் அப்படின்னா பிள்ளைக்கு பசிச்சுன்னா வந்து போட்டு எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்குது. வீட்டில் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், சுகத்துக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சுகம் பிள்ளைகளின் அப்பமாக இருக்கிறது. அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட இருந்ததெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஐயா, ஆனால் இன்னைக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வானம் பூமி பூமியில் உள்ள அனைத்திற்கும் நீ சொந்தக்காரனாய் இருக்கிறாய். கர்த்தாவே உம்முடையது எல்லாம் என்னுடையது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? எந்த மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஒரு தெய்வத்தினுடையது எல்லாம் எனக்குரியதுன்னு சொல்லி யார் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேலை செய்யறாரு. கர்த்தருடையது எல்லாம் என்னுடையதா இருக்கு. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தாவே உடன்படிக்கையின் மூலமாய் உம்முடையது எல்லாம் என்னுடையதா இருக்கிறது. இன்னொரு தடவை, கர்த்தாவே புதிய உடன்படிக்கையின் மூலமாய் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே உம்முடையது எல்லாம் என்னுடையதா இருக்கிறது. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உள்ள இறக்குங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் எப்படி உட்கார்ந்து இறக்குறீங்க? அதை விட மேன்மையானது, கர்த்தாவே உம்முடையது எல்லாம் என்னுடையதா இருக்கு. உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நீதி, உம்முடைய அறிவு, உம்முடைய ஞானம், உம்முடைய புத்தி அத்தனையும் என்னுடையதா இருக்கிறது ராஜா. இதை சுமந்துட்டு போங்க. உங்க வீட்டில் பெரிய ஒரு திருப்புமுனை உண்டாகும். இன்னிலிருந்து ஒரு திருப்புமுனை உண்டாகும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லி என்னால் நம்ப முடியல. இதை நான் எப்படி அறிவேன்? எதினால் நான் அறிவேன்? செஞ்சு கட்டுறாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு இருந்துச்சு விசுவாசத்தில் கோளாறு. எதினால் அறிவேன்? ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது, இன்னைக்கு தேவைப்படலை. உனக்காக ஏற்கனவே என்னுடைய ஆட்டுக்குட்டியாகிய என் குமாரனை உனக்காக நான் சிலுவையில் அடிச்சிட்டேன். கொஞ்சம் அதை நோக்கிப்பார். சிலுவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார். அவருடைய முகங்கள் எந்த விஷயத்திலும் வெட்கப்படாது. ஏன்னா அதை பார்த்தாலே இப்படிப்பட்ட பிரகாசம். ஓ, இது மூலமா எனக்குரியது வந்திருக்குதா? அவருடையது எல்லாம் என்னுடையதா இருக்குதா? அப்ப நிலா யாருடையது? சூரியன். பார்த்த சொல்ல தெரியணும், எனக்குரியது. பூமியும் அதன் நிறைவும், பூமியும் அதன் நிறைவும், எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும். இது ஏதோ பேராசை பிடிச்சி பேசலங்க. உடன்படிக்கையில் இது எல்லாமே எனக்கு சொந்தம். முதல்ல வாய் திறந்து சொல்ல பழக, அந்த டங் ட்விஸ்டர் பண்ணுங்க முதல்ல. ஏன்னா இதெல்லாம் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியதுனே போயிட்டோம். நான் அவருக்கு பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன். இரத்த உறவு எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. அவரே நினைச்சாலும் இனிமே மாற்ற முடியாத ஒரு உடன்படிக்கை. மாத்தினா என்ன ஆகும்? திரும்ப சிலுவையில் வந்து இயேசு மரித்ததுக்கு தான் சமமா இருக்கும் இல்லையா? உயிர்த்தெழுந்த இயேசுவா இருக்கு. அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். இனி அவர் மரிக்க போறதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளாது. உயிர்த்த இயேசுவை நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப உடன்படிக்கையினுடைய அறிவு உள்ள வரும்போது எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட டாக்டருடைய ரிப்போர்ட்டு அதை பார்த்தா முதல்ல உங்களுக்கு வர வேண்டிய, டாக்டருக்கு இதெல்லாம் தெரியாது. இது ரொம்ப கொடூரமான வியாதி, உட்காந்து பேசுவோம், வாங்க ஏதாவது நல்லது கெட்டதை சாப்பிட்டு கொஞ்சம் ஆளை கொஞ்சம் தேத்தி விடுங்க, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், வீட்டை ஒழுங்குபடுத்திக்கங்க. இந்த வார்த்தையெல்லாம் வரும் பொழுதுல என்ன பண்றது? அப்படி பாடையை கட்டுறாரு, உள்ளுக்குள்ள கட்டி அவரும் அப்படி பேன் அப்படி உட்காந்துடுறாரு, நம்பிக்கை இழந்து போய். என்னைய அப்படி இருக்கு, என்னத்தை என்ன இருக்க போறேன், என்னத்தை இருக்க போறேன்னு. இப்ப டாக்டர் சொன்னதுனால இவர் சாவ போறது இல்லை. இவர் இப்படி நினைச்சு சொல்றாரு இல்லையா, இதனாலதான் இப்ப சாவ போறாரு. அதனாலதான் யாரும் காலத்துக்கு முன்னால செத்துறக்கூடாது. அதுக்கு தான் தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் அந்த செய்தி உள்ள போகணும். கர்த்தாவே உம்முடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது, என்னோடு கூட புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வியாதி வரட்டும், எப்படிப்பட்ட விபத்துகள் ஆபத்துகள் வரட்டும், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாத. காரணம் தேவன் என்னோடு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கையில வாழ்ந்து அதை மேன்மை பாராட்டும்படி தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிற. உபாகமம்
33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஏன் உனக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்ற இல்லைன்றாரு. இந்த பூமியில அது அம்பானியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரலா இருக்கட்டும், ஆனா நான் இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள இல்லாம இருக்கலாம், ஆனா என் தலைமையில இருக்கிற சொத்துக்களுடைய மதிப்பு என்னன்னா அவருடையது எல்லாம் என்னுடையதா இருக்கிறதுனால இந்த பூமியில எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இதை பார்த்து கலிகூர்ந்து இங்க பேசுறாரு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய். அப்படின்னா அவன் தலையில நீ கால் வைப்ப. எப்படி? எல்லா விஷயங்களிலும் அவன் எது எதெல்லாம் தனக்கு பெருசு பெருசு நினைச்சிட்டு இருக்கானோ அதை நீ மிதிக்கிற அளவுக்கு நீ வளர்ந்து நிற்ப. உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம். நான் பெரிய அறிவுல பெருத்தவன், நான் ஞானத்துல பெருத்தவன், பணத்துல பெருத்தவன், ஆள்பலத்துல பெருத்தவன் சொல்லி இன்னைக்கு சத்துருக்கள் அப்படி ஏறி நிற்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு எது மேடா இருக்குதோ அது உனக்கு கீழே இருக்கும். நீ தான் அந்த மேடுகளை விட நீ பெரிய ஆளா இருப்பாய். ஆமென். விஷயம் எங்கிருந்து வருது? அதனாலதான் அதை மேன்மை பாராட்ட தெரியணும். அண்ணது நம்ம கர்த்தாவை உம்மோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இதுல வளர 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 இந்த சத்தத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும்போது இந்த வார்த்தைகள்லாம் இதை கண்டுபிடிச்சு பேசுறாரு மோசே. நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், அவருடைய வானம் உங்களுக்கு பணியை கொடுக்கும். வானம் ஏன் எனக்கு பணியை தரணும்? அவருடையது எல்லாம் என்னுடையது. நான் நன்றாய் வளரணும், செழிக்கணும், பணி எனக்கு இறங்கும். அவருடைய வானத்திலிருந்து எனக்கு இறங்கும். என் தொழில் செழிக்கணும், நான் எங்கிருந்து செழிக்கும்? அவருடைய வார்த்தையிலிருந்து வரும். ஏன் எனக்கு அதுக்கு அவ்வளவு பெரிய உரிமை? என்னோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? வாசிங்க என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அடுத்து சொல்லப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தெரியும். பிள்ளையம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனத்தை சபிக்கிறதுக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளை சபிக்கிறதுக்காக, இவன் காசுக்காக வேலை செய்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து சபிக்கிறதுக்காக வந்து ஒரு ராஜா கொண்டு வந்து நிப்பாட்ட. ஏன்னா நேருக்கு நேர் மோத முடியல, ஏன்னா உடன்படிக்கை அவ்வளவு வல்லமையாக வேலை செய்யுது. அப்போ இவனை எப்படியாவது ஆவிக்குரிய மண்டலத்தில் வச்சு ஒரு இதே ஒரு செய்வனு பில்லி சுனியோ ஏதாவது ஒரு ஏவல் காரியங்களை அனுப்பிவிட்டு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க பேசாட்டி படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே சபிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டவன் சபிக்காம இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. சபிக்க வந்தவன் பார்த்து சொல்றான், பழைய உடன்படிக்கை ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய உடன்படிக்கை. கர்த்தர் அதுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்னா இஸ்ரவேல் யாரு? நான் தான் இன்னைக்கு ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறேன். எப்படி? விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் நான் சொந்தக்காரனா மாறி இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு யாரோ என்னை பார்த்து நாலு சாபமான வார்த்தையில விடுறாங்க, நீ நாசமா போவ, மண்ணா போவ, விளங்காம போவ, போற வழியில மண்ணில் அறி மோதிரும். எத்தனையே இந்த உலகம் எனக்கு எதிராக அடிச்சாலும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. என்னை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற. நீங்கள் ஆசீர்வாதமா விரும்புறதை விட அவர் நீங்க நல்லா இருக்கிறத அதிகமா விரும்புகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் இயேசுனா யாரும் தெரிஞ்சுக்கிறணும். அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு அவர் அளந்து போடுகிறவர். அப்படி இயேசுவை பார்க்குறீங்களா? இந்த ஒரு தாளந்து உள்ளவன் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் கடினம் உள்ளவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எங்கே ஒரு தப்பான சபையில் போய் உட்காந்து தப்பானதை வாங்கிட்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் பேசுறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 5 கொடுத்திருக்கிறார், இன்னும் 5 நீங்கள் சம்பாதிக்க வேணும். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் வந்து பங்கெடுத்துக்கொள். சந்தோஷப்படுறாரா? நீங்க பெரிய இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு எஜமானன். இவரைத்தான் அன்னைக்கு எல்லாம் தப்பு தப்பா காட்டி கர்த்தர் இருக்கிறாரு ஆனாலும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்று போடுவாங்க.
அந்த மாதிரி அசுத்தாவிட்டு இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்கணும். இன்னைக்கு நம்மளை யாரும் ஜெய்வனை வைக்க போறதில்லை. இதுதான் பெரிய ஜெய்வனை. எது? கடவுளை குறித்து தப்பா பேசி இந்த உடன்படிக்கையினுடைய அறிவே இல்லாமாக்கி, இதுதான் பெரிய ஜெய்வனை பிசாசு இன்னைக்கு நமக்கு வைக்கிறது. உலக மனுஷன் விலகி போயிட்டு இருப்பான். சாகினால்தான் நமக்கு விரோதமாய் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அப்ப இந்த உடன்படிக்கையின் மூலமாக தான் தேவன் ஜெபத்துக்கும் பதில் தருகிறவராக இருக்கிறார். அதனால இந்த ஜெபத்துக்குள்ள போகும்போதே, ஆண்டவரே நான் அழுகிறேன், என் வேதனை எவ்வளவு பெருசா இருக்குது, என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணான் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அப்படி போகக்கூடாது. உடன்படிக்கையை கொண்டு போகணும். உள்ளுக்குள்ள, கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறீர், என்னோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர், என் மேல வைத்த அன்பின் நிமித்தமா இதெல்லாம் நடந்திருக்குது. தகப்பனே, அந்த அன்பு இந்த பிரச்சனையை மாற்றி தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். அதனால தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், ஏன்னா தெய்வம் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கடைசியா லூக்கா 11:1, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ணும் போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஸோ இப்போ ஒரு காரியத்தை குறித்து இங்கே பேசிகிட்டே வர்றாரு. அதாவது பரமண்டல ஜெபத்தை பேசிகிட்டே வர்றாரு. வரும்பொழுது 5வது வசனம், இது ஜெபத்துக்கு உண்டான மாடல். இதுதான் மந்திரமாயிடக்கூடாது. ஒரு மாடல்னா அதுதான் எல்லாம் இல்லை. இன்னைக்கு மாடல் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மாடல் சொல்லி கொடுக்குறாங்க. எக்ஸாம்லையும் போய் அதே மாடலை கொண்டு போய் பண்ணுறதில்ல. அது மாதிரி வேற அப்படின்னா நிறைய வேற இருக்குது. அங்கேயும் ஆண்டவர் சொல்ல வர்றது என்னன்னா, உடனே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதுன்னு அப்படி ஆரம்பித்து ஆமேன் வரைக்கும் போட்டுறக்கூடாது. அது சொல்லப்பட்டது வேற, அவங்களுக்கு சொல்லப்பட்டது. சொல்லிட்டு வரும்போது 5வது வசனம் சொல்றார், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ என்ன சொல்ல வர்றாரு? கடவுள்கிட்ட வருந்தி கேட்டா நிச்சயமா கொடுப்பார். அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார். அதாவது ஒருத்தன் பிள்ளைக்குட்டியோட இருக்கிறான், அவன் படுத்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இவன் வீட்டு கதவை தட்டினா கேட்குறான், அவன் சொல்லிட்டான், நானும் என் பிள்ளையோட நாங்கள் படுத்துட்டோம் அப்படின்னு. ஆனால் இவன் ஃப்ரெண்டாக இருக்கிறனால திரும்ப திரும்ப அவன் கேட்கறதுனால அந்த வருந்தி கேட்ட சிநேகிதன் என்ற நிமித்தம் கொடுக்கலையாம், வருந்தி கேட்கறது நிமித்தம் கொடுத்தானா. அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ கர்த்தரிடத்தில் எப்படி கேட்கணும்? கர்த்தரிடத்தில் எப்படி கேட்கணும்? இவர் என்னமோ ஒன்று சொல்லுவார், எதுக்கு நம்ம சொல்லாமே இருந்துருவோம். வருந்தி கேட்டா ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த ஓமையை முடிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் நீங்க வருந்தி கேட்கறத இங்க பேச வரல. அடுத்து வாசிங்க 9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் தான் சிநேகிதனுக்கு வருந்தி கொடுத்தான், ஆனா இப்ப நான் உனக்கு சொல்றேன், கேளுங்கள். எப்பொழுது? கேட்ட உடனே தருகிறேன். இல்ல ஆண்டவர், அங்க வருந்தி அவன் யாருன்னே தெரியாது, உன் நண்பன் தான், ஒரு மனுஷனே அவனை வருந்தி கேட்டாலே கொடுத்துறானே, கொடுக்க கூடாதுன்னு மனநிலையில் படுத்திருக்கிறவனே வருந்தி கேட்டா கொடுக்கிறான். நான் தேவன் உன் நினைவாகவே இருக்கிறேன், எப்பொழுதும் உனக்காகவே நான் இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட நீ கேட்டாலே போதும், நான் உனக்கு தந்துடுறேன். காரணம் உடன்படிக்கை. ஜெபம் எப்படி வருது பார்த்தீங்களா? ஆனா நமக்கு ஏத்தி விட்டது, கடவுள் சொல்லிட்டார் இல்லையா, வருந்தி கேளு, கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இரு. அப்படி இல்லை, நான் கேட்கும் பொழுதே கொடுக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். என் பிள்ளைகளுக்காக, என் சந்ததிக்காக, அந்த பூமியில தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தகப்பனே எனக்கு இன்னது தேவை அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கும் போதே உடன்படிக்கை அறிவு வந்தா ஜெபம் மாறுது. கெஞ்சுறது, மன்றாடுறது, அழுகிறது எல்லாம் மாறி போகுது. இப்ப சொல்றாரு, கேளுங்கள் அல்லது கேட்டுக்கொண்டே இருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் 10வது வசனம் போட்டிருக்கு, கேட்கிற இந்த இடத்துல இருக்கிற நீங்க இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணதே இல்லை, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னா இன்னைக்கு போய் ஒரு தெய்வத்திடத்துல போய் கேட்டு பாருங்க. எந்த காரியத்தை குறித்தும், ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க, ஆண்டவரே என்னுடைய சாபத்திலிருந்து விடுதலையாக்குங்க, வியாதியிலிருந்து தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குங்க, போய் கேட்டு மட்டும் பாருங்க. இந்த விசுவாசத்தோடு கூட கேட்கிற
எவனும் பெற்றுக்கொள்கிறான். எவனும், நான் என்னை மனசுல வச்சு, உங்களை மனசுல வச்சு தான் அன்னைக்கு பேசி இருக்கிறார். எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்ப பரமபிதா நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உலக மனுஷன் கொடுக்கவே மனசு இல்லாம இருந்தா கூட வருந்தி கேட்டா கொடுத்துட்றான். சில இந்த தர்மம் எடுக்க வர்றாங்க பாருங்க, கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது, ஆனா பின்னாடியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே கொடுக்குறோம் இல்லையா? நம்மளே இப்படி இருப்போமானால் கொடுக்க மனசே இல்லாமல் கொடுக்குறோம். மனசே இல்லை ஆனால் கொடுக்குறோம். நம்மளே இப்படி நான் மனசோடு கூட இருக்கிறார். எப்போ என் பிள்ளை என்கிட்ட வராது, நீதிமனுடைய சத்தத்திற்கு ஜெபத்திற்கு கர்த்தர் தமது செவியை சாய்த்து, என் பிள்ளை ஏதாவது பேசிட மாட்டான், நான் பேசிட மாட்டான்னு பார்த்தா இவன் பக்கத்து வீட்டை குறித்து பேசுகிறான், ஏத்த வீட்டை குறித்து பேசுகிறான், பிசாசை குறித்து பேசுகிறான். ஒரு நாள் இந்த தேவனிடத்தில் வந்து அவர் விரும்புகிற மாதிரி பேசவே மாட்டேங்கிறான். செவியை சாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற. ஏன் அப்படின்னா அவருடையது எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. கடைசி சங்கீதம் 115 12 13. கர்த்தர் நம்மை அவன் நினைக்கவே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்கவே இல்லை, வருந்தி கேட்டதுனால கொடுத்தான். ஆனா கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நம் நினைவாகவே அவர் இருக்கிறார். அப்ப இதை நினைச்சு பார்த்தாலே போதும். இஸ்ரேல் குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு யாரு? விசுவாச குடும்பம் தான். ஆரோன் குடும்பம் அப்படிங்கிறது யாரு? ஊழியர்களை குறித்து சொல்றாரு. கர்த்தர் நினைவாகவே இருக்கிறாராம். நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஏதாவது ஒரு பிள்ளை கேட்டுறாதா, ஏதாவது கேட்டுறேன், பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது. ஏன்னா இது அனாதை பிள்ளை மாதிரி இப்படி தெரியுது. அதுவே பார்த்து, அதுவே விழுந்து, அதுவே அதை பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகுது. கடைசியா உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம் உபாகமம் 7:12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அடுத்து தொடர்ந்து வாட்சி பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை நிமித்தம், அதான் தெளிவாக சொல்ல வர்றது என்னன்னா, இதெல்லாம் செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன்? என் குமாரனாகிய கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அந்த ரத்தம் சிந்தப்பட்டு உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டதுனால இதெல்லாம் நடக்க போகுது. வெளியில் போயிட்டு நான் பெரிய ஜெப வீரன், நான் உபவாச வீரன், ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கேன், இந்த கிருபையை கொடுத்து பெரிய வரம் பெற்ற ஆளு, எதையும் பேசிடாதீங்க. கர்த்தாவே அத்தனையும் உம்முடைய கிருபை. கிருபை உடன்படிக்கையை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதா இருக்குது. எதுலையும் நான் மேன்மை பெறட்டாதபடி ஆண்டவரே அத்தனையும் உம்முடைய கிருபையாய் இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் இருக்கிறேன். எந்த இடத்துலையும் உங்களுடைய தனிப்பட்ட உங்க ஜெப தவம், உங்க தியாகம், உங்க அர்ப்பணிப்புல வெளியில வந்துடக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சு, அங்கே எனக்குள்ள அதோட முடியுது. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறது கிருபை. அது எந்த கிருபை? உடன்படிக்கையினுடைய கிருபையாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினால தேவன் உங்களை உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கை நிமித்தமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் உங்களோடு கூட மாபெரும் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன். வெளியில போய் வாழ்ந்து காட்டுங்க. கேட்டுட்டு இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு எதமா இருந்துச்சு, கூலா இருந்துச்சு, இங்கேயே உதறி போட்டு போறதில்ல, எடுத்துட்டு போங்க. எப்படி எடுத்துட்டு போறது? வாயில திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. இருதயத்தில் விசுவாசிக்க பழங்க. வீட்டோட சூழ்நிலையெல்லாம் மாற ஆரம்பிக்கும். கையின் பிரயாசங்கள்ல பெருக்கம் உண்டாகும். ரொம்ப முயற்சி எடுத்து கொஞ்சம் பலன் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, இனிமே கொஞ்சம் முயற்சி அதிகமான பலன் உண்டாகும். காரணம் உடன்படிக்கையிலிருந்து உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகுது. ஏற்கனவே இருந்தது, ஆனா இன்னைக்கு தான் கேள்விப்படுறீங்க. வாயை திறந்து சொல்லும் போது அது வாய்க்க ஆரம்பிக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயிப்போம். தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, வானத்தின் பூமியுடைய உன்னதமான தேவனோடு கூட எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ராஜா. நாங்கள் பலவீனர்கள் அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தமாய் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே உடன்படிக்கையின் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தேவ நாமம் எங்களுக்கு கையளிக்கப்பட்டதா இருக்கிறது. உம்முடையது எல்லாவற்றுக்கும் நாங்கள் சொந்தக்காரலாம் இருக்கிறோம்.
பாவம் போய் நீதி வந்திருக்கிறது, வியாதி போய் சுகம் வந்திருக்கிறது. ஆண்டவரே, சாபம் போய் ஆசீர்வாதம் வந்தது போல எங்கள் வாழ்க்கையினுடைய தரித்திரம் தொலைந்து ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு வந்திருக்கும்படியாய் ஆண்டவரே உடன்படிக்கை ஏற்படுத்தினீரே, அதற்காய் நன்றி. சிலுவிலே கிழிக்கப்பட்ட அந்த சரீரம், பிக்கப்பட்ட அந்த சரீரம் ஆண்டவர் இப்பொழுது இரத்தத்தினால் எங்களுக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். புது உடன்படிக்கையின் மக்களாகிய நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை சுமந்து செல்லுகிறவர்களாய் தங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுகிறீர்கள், அதற்காய் நன்றி. இந்த நாளில் இந்த இடத்துல வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த நாள் ஒரு திருப்புமுனை நாளாக இருக்கும்படி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.